எல்லாமே ஃபஸ்ட்டு உடம்பு. அதுக்கு தான் ஹெல்த் இஸ் வெல்த்னு நம்ம படிக்கிறோம்ல. அப்புறம் இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவோமே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மைண்ட் இஸ் எனர்ஜிம்போம். இதெல்லாம் எதுக்குன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் செல்வத்தை தேட முடியும், நல்ல பிள்ளையாக இருக்க முடியும், எல்லாமே நல்லா பண்ண முடியும். அப்போ உடல் தான் முக்கியம். அதுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா உடற்பயிற்சி இருக்கணும். அதில் முதல் கட்டமாக இப்போ நம்ம அறக்கட்டளை சார்பாக இதை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி செஞ்சோம் இந்த மாதம் அப்படின்ட்டு கூடாது. தொடர்ச்சியாக தான் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இதை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அரசாங்கத்திலே இதுக்கு வேலை வாய்ப்பு வேறு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சிலம்பத்துக்கெல்லாம். அது பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் படிப்பு ஒரு பக்கம், ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் தான் அம்மா அப்பா, அப்புறம் தான் சாமியெல்லாம். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சரி பண்ணிக்கணும். அதுக்கு உடற்பயிற்சி தான் மெயின். அது சரியாக பண்ணிங்க, அதை சொல்லிக் கொடுப்பாங்க. வருஷம் இருக்கும். அதில் எல்லாம் நல்லா கலந்துங்க. இன்னும் உங்களுடைய பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸு இவங்களெல்லாம் வர்ற வருஷம் நிறையா ஆச்சு பண்ணணும். இதெல்லாம் ஒரு 15 வயசு வரைக்கும் தான் அப்படியெல்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ பண்ணிக்கிறது தான் கடைசியில். அதுக்கப்புறம் ஒரு 60 வருஷம் வாடுவீங்க. குறைஞ்சபட்சம் 70, 100 வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் உடம்பு தான் முக்கியம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உடல் தான் வாழ்க்கை. உடல் ஒரு கோயில். இருக்கேன். உடல் ஒரு கோயில். உடல் தான் சாமி. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதனால் அதுக்கு உரியத்தையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து அதை தொடர்ச்சியாக அதை சரி பண்ணிக்கணும். அதேமாதிரி வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி நல்லா சாப்பாடு சாப்பிடணும். இப்போ என்னென்னமோ கேட்குறீங்க, சாக்லேட் அதெல்லாம். அது மாதிரி எனக்கு ஒரு இன்றைக்கி முட்டை வாங்கி கொடுங்கப்பா, முட்டை சமைங்கப்பா அப்படின்னு சொல்லணும். குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் முட்டை சாப்பிடணும். இப்போ உடம்பு நல்லா பார்த்துங்க. உடம்பு நல்லா இருக்குன்னா உடற்பயிற்சி நல்லா இருக்குன்னா சாப்பாடு நல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சு சொல்லணும். வீட்டில் சொன்னால் உங்களெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுப்பாங்க.